ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாஸ் டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நிறைய மக்கள் இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டிராஃபிக் ஆகுது மக்கள்னால. நிறைய பேர் இருக்காங்க, போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் மாஸ் டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது மெட்ரோ ரயில் சிஸ்டம், பஸ் ரேபிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம், சபர்பன் ரயில்ஸ் நெட்வொர்க் இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இஏஏன்னா நமக்கு என்னென்னு தெரியும். அதோட ஒரு கேஸ் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகேவா? ஸோ இதோட லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு. ப்ராஜெக்ட் டைப் வந்து மெட்ரோ ரயில் சிஸ்டம் தான். ஓகேவா? இதோட டெவலப்பர் யாருன்னு பார்த்தோம்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் சப்ஸ்டைனபிள் அர்பன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிராஃபிக் கண்டிஷனை கம்மி பண்ணுறதாகவும் இல்லை பொல்யூஷன் கம்மி பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவே. ஓகேவா? ஸோ இதோட ஏஏ ப்ராசஸ் ஃபார் சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஃபுல் இஏஏ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா ஸ்கோப்பிங்கில் வந்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸு, வாட்டர் ரிசோர்ஸ், பயோடைவர்சிட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா பேஸ்லைன் ஸ்டடி, அதாவது கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல டேட்டா, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றுக்குமே அவங்க வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா இம்பேக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன இம்பேக்ட் வரும், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாமே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரெடிக்டட் இம்பேக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஏர் குவாலிட்டி, டஸ்ட் எமிஷன், நிறைய நாய்ஸ் லெவல்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இதுக்கெல்லாம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ், ஏர், நாய்ஸ், வாட்டர் அண்ட் பயோடைவர்சிட்டி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பப்ளிக் கன்சல்டேஷன், பப்ளிக்கில் லோக்கல் கம்யூனிட்டிஸு, என்விரான்மெண்டல் குரூப்ஸ் இவங்க எல்லாரையுமே என்கேஜ் பண்ணி ஒரு பப்ளிக் கன்சல்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக, இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா ரிப்போர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க பேப்பரில். ஸோ இவங்க வந்து என்னது, அவங்களோட கன்சல்டேஷன்ஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சொல்லலாம். அண்ட் ரிப்போர்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலைஸை ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தான். ஸோ அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இதோட டிராஃபிக் கண்டிஷனை கம்மி பண்ணுது, பொல்யூஷன் லெவலை கம்மி பண்ணுது, அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ இதோட மிட்டிகேஷன் சக்ஸஸ் என்ன அப்படின்னா, ஏர் குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ டஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுது அண்ட் ட்ரீ பிளான்டிங்கை வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆகுது. அண்ட் தென் ஏன்னா அப்படி பண்ணுறதுனால ஏர் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நாய்ஸ் கண்ட்ரோல், சவுண்ட் பேரியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணாங்க. அப்புறமா வாட்டர் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணாங்க. ஸோ ஓகேவா? அண்ட் பயோடைவர்சிட்டி, க்ரீன் கார்டர் அண்ட் வைல்ட் லைஃப் ரீலொகேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணாங்க. இதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ். ஓகேவா? அதாவது சில லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணல, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே சொன்னாங்க. கோஆர்டினேஷன் இஷ்யூஸ், அதாவது நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அப்போது நிறைய மிட்டிகேஷன் விஷயம், கேர்ஃபுல் கோஆர்டினேஷன்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தோன்னா, சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இஏஏ ப்ராசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன இம்பேக்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் இந்த லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணாங்க. ஸோ இது பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதாவது நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு, கோஆர்டினேஷன் இஷ்யூஸு, அதுக்கப்புறமா இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் இது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கும் இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.